ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து ராஜ் பற்றி பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜில் பல்வந்த் ராஜ் மெக்தா கமிட்டி பற்றி பார்க்க போகிறோம். பல்வந்த் ராஜ் மெக்தா கமிட்டி ஜான்வரி 1957 கொண்டு வந்தாங்க. ரிப்போர்ட் வந்து நவம்பர் 1957 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்னு எடுத்துக்கும் போது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது ஜனநாயக பரவலாக்கம் சொல்கிறோம். ஸோ ஜனநாயக பரவலாக்கம்னா அதிகாரத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3-tier சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க லோக்கல் பாடிஸில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லெவல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்மளுக்கு மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பிளாக் லெவலில் பஞ்சாயத்து சமிதி, அடுத்து வில்லேஜ் லெவலில் கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லெவல் ஆஃப் டயர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டயர் சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னைக்கு அப்படின்னா October 2, 1959 வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆந்திராவில் ஃபாலோ பண்ணாங்க. தேங்க்யூ.